மிதுன ராசிக்காரர்களுக்கு 2025 ஜனவரி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக, எத்தகைய ஒரு காலகட்டமாக, முதல் மாதம் 2025 எப்படி உருவெடுக்கிறது, எப்படி அடுத்த ஆண்டுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்ச வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு 2025 ஜனவரி மாதம் எப்படி இருக்கு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு 12ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். ராகு 10ஆம் இடத்திலும், கேது 4ஆம் இடத்திலும் குருவின் பார்வை பெற்றிருக்கிறார். அதே சமயத்தில் சனி 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பாகிஸ்தானத்தில் நீடித்திருக்கிறார். ஸோ ஆண்டு கிரகத்தில் எந்த பயிற்சியும் நாமல் பார்க்க போறதில்லை ஜனவரி மாதம். மாத கிரகத்தின் பயிற்சி தான் எப்படி ஒரு அமைப்பு கொடுக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ராசி அதிபதியாகிய புதன் கடந்த கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமாகவே 2024 நவம்பர் 2024 டிசம்பர் மாதத்திலிருந்து ஈவன் நவம்பர் ஜனவரி 2025 முதல் 3 நாட்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்திலே இருக்கிறார். ஸோ இவ்வளவு ஒரு கடந்த 2.5 மாசம் 3 மாசமாக விருச்சிகத்திலே குருவின் பார்வை பெற்று சில ஒரு மாற்றத்தை, எதிர்பார்க்காத சில மாற்றத்தை, பணவரவு விஷயங்கள், ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட், சுப முதலீடு, ஒன்று விட்டு ஒன்று வாங்குறது, பணம் புழக்காட்டம், இதெல்லாத்தையும் ஒரு விசித்திரமாக கொடுத்த புதன், ராசி அதிபதியாகிய புதன் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜனவரி 4ஆம் தேதி 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தனுசுக்கு மாறுகிறார். ஸோ அது ஒரு நல்ல மாற்றம்.